அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பால்வாடி டீச்சர், அங்கன்வாடி பணியாளர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலைக்கு எப்படி இந்த ஃபார்மை எந்தவித பிழையும் இல்லாமல் கரெக்டாக ஃபஸ்ட் டைமே நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அதுக்கப்புறம் அங்கன்வாடி உதவியாளர், ஆயாம்மா இருக்காங்கள்ல, அந்த 3 ஃபார்மும் 50 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஜெராக்ஸ் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் எனக்கு இந்த ஃபார்மை எடுத்து தாங்க அப்படின்னு கேட்டாலே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க எப்படி ஃபார்மை பிழை இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவட்டம், உங்களோட மாவட்டம் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை எழுதிக்கோங்க. ப்ளூ கலர் பேனாலே எழுதிக்கோங்க. கலர் பேனாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். திட்டம் வட்டாரம் அப்படின்றதில் உங்களோட தாலுக்கா எந்த தாலுக்காவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு புகைப்படத்துடன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிட்டு அதுக்கு கீழே, அந்த ஃபோட்டோக்கு கீழே கொஞ்சம் வெள்ளையாக இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்களோட பேரில் நீங்கள் தமிழில் தான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னா நீங்கள் தமிழில் போடுங்க. இல்லை நான் இங்கிலீஷில் தான் போடுவேன் அப்படின்னாலும் இங்கிலீஷில் போடுங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே எப்படி போடுறீங்களோ அதே கையெழுத்தை அந்த சிக்னேச்சரை ஃபோட்டோவுக்கு கீழே நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. அடுத்து ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரோட உங்களோட பெயர், இது எல்லாமே தமிழில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? தமிழில் தான் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. முழுக்க நீங்கள் தமிழில் தான் ஃபில் பண்ணணும். விண்ணப்பதாரரின் பெயர் உங்களோட பேர் போட்டுக்கோங்க. தகப்பனார், கணவர் பெயர், அப்பா பேர் தான் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் நம்ம போட்டிருப்போம். பெண்கள் தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோம். நீங்கள் திருமணம் ஆகினாலும் உங்களோட கணவர் பேரை நீங்கள் மாற்றலை, எங்களோட அப்பா பேர் தான் எல்லா சர்டிஃபிகேட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த அப்பா பேரையும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி, கைபேசி எண், உங்களோட அட்ரஸ், நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு எனக்கு ஒரு காலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பாக்ஸை விட்டு வெளியே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணனால மறுபடியும் என்னை பாக்ஸுக்குள்ளே தான் ஃபில் பண்ணணும், நீங்கள் வெளியே ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் மறுபடியும் ஃபார்ம் வாங்கி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து சரிங்களா, கைபேசி எண், நீங்கள் என்ன ஃபோன் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஃபோன் நம்பர் அதை கொடுத்துருங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் ஆதார எண், 4 டிஜிட்டில் 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த நம்பரை எப்படி ஆதார நம்பர் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிடம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. நீங்கள் பேரூராட்சியில் இருக்கீங்களா, இல்லை நகராட்சியில் இருக்கீங்களா, மாநகராட்சியில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த என்ன, நீங்கள் நகராட்சியில் இருக்கீங்க நகராட்சின்னு போடுங்க, மாநகராட்சியில் இருக்கீங்கன்னா மாநகராட்சின்றதை போடுங்க. அந்த இடத்துல பேரூராட்சியில் தான்ப்பா நாங்கள் இருக்கோம் அப்படின்னா பேரூராட்சியை மட்டும் நீங்கள் டிக் அடிச்சுட்டு இங்கே அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி, கிராமம், நீங்கள் ஊராட்சியில் இருக்கீங்களா இல்லைனா கிராமத்தில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களோட கிராமம் என்ன கிராமமோ அந்த கிராமத்தோட பேரையும் நீங்கள் உங்களோட ஊராட்சியோ இல்லைனா கிராமம் இல்லைனா ஊராட்சி ஏதாவது ஒன்றை குறிப்பிடுங்க. அடுத்து அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தை மையத்தின் எண், பெயர், முகவரி கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்தந்த தாலுகா ஆஃபீஸ்லேயோ இல்லை குழந்தை, அதாவது சிடிபிஓன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த குழந்தை வளர்ச்சி அலுவலகத்தில் முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டி போட்டிருக்காங்க. பெரிய இதிலே ஒட்டி போட்டிருக்காங்க. அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அடுத்து அந்த ஊரோட பேர், அதோட முகவரி எல்லாமே கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா இதை வச்சு தான் நமக்கு பிளேஸ்மெண்ட், நம்ம வேலைக்கே சேர போகிறோம். ஸோ அந்த இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பிஏ தமிழா இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இல்லை மேக்ஸா, என்ன நீங்கள் மேஜர் படிச்சிருக்கீங்களோ அந்த மேஜரை தமிழ்லையே எழுதுங்க. நம்ம இங்கிலீஷில் அவசரப்பட்டு எழுதிடாதீங்க. தமிழில் முழுக்க அந்த ஃபார்ம் தமிழில் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அதனால் தமிழ்லே எழுதிடுங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்கம் பெற்ற விவரம், சான்றிதழ், சான்றொப்பமிட்ட நகலுடன் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்ற அந்த ஜெராக்ஸும் அதோடு நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உங்களோட சிக்னேச்சர் சைன் பண்ணிடுங்க. சரிங்களா? இதோட டிசி வைங்க. அடுத்து பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது. இப்போ பிறந்த தேதி, நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்றது பிறந்த தேதியை மேலே எழுதிக்கிங்க. சரிங்களா? 4/3
1998 அந்த மாதிரி எந்த இதோ எழுதிட்டு இப்போ இந்த 2025க்கு கால்குலேட் பண்ணுங்கள் எத்தனை வருஷம் வருது. 27 வருஷம்னா அந்த 27 வயது அப்படின்றதையும் அதில் வந்து எழுதுங்க. சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் என்ன அது தாழ்த்தப்பட்டவரா இல்லை பிற்படுத்தப்பட்டவரா இல்லை வந்து இஸ்லாமிய வகுப்பினரா இல்லை மிகவும் பிற்படுத்த வகுப்பினரா என்ன உங்கள் ஜாதி சான்றிதழில் போட்டிருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து டிக் பண்ணிடுங்கப்பா. அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்று கேட்டிருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா நம்மளோட அந்த குறிப்பிட்ட அந்த பால்வாடி செலக்ட் பண்ணுறோம் இல்லை, அந்த செலக்ட் பண்ணுற பால்வாடி வந்து 3 கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, 5 கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அந்த மார்க்கு கொடுக்கறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூவில் இந்த ஸ்பெசிஃபைடாக அந்த 3 இதையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அதில் தானே கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருப்போம். வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார அட்டை நகல் என்ன நீங்கள் இணைக்கிறீங்களோ அதை வந்து இப்போ நீங்கள் குடும்ப அட்டை நகல் இணைக்கிறீங்கன்னா குடும்ப அட்டை நகல் வந்து அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா? அதை எழுத்துனால எழுதுங்க. அடுத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. நீங்கள் நகரத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட பால்வாடியில் வந்து விண்ணப்பதாரரின் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா, நீங்கள் அதே வார்டை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா ஆம் போடுங்க. இல்லைங்க அப்படின்னா அடுத்ததுக்கு வாங்க. விண்ணப்பதாரரின் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்னு போடுங்க. இல்லைங்க அப்படின்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து வந்து விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா, ஆம் எனில் அந்த வார்டின் பெயர். ஸோ எந்த வார்டோ அந்த வார்டோட பெயரை எழுதிட்டு ஆமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இந்த ஃபார்மு. அடுத்து வந்து கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்கள் ஊரகம்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிராமத்தில் இருக்கும்ல ஊராட்சி கேட்டிருந்தாங்கல்ல, ஊராட்சி கிராமம்னு நீங்கள் போடுங்க. எந்த ஊர் இப்போ உங்களோட ஊர் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கிராமத்தை எழுதிட்டு இந்த பாக்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். விண்ணப்பதாரரின் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா, ஆம் எனில் கிராமத்தின் பெயர். ஆம்னு போடுங்க. நீங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவரானா, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இல்லை நீங்கள் வந்து வேறு கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்னா அதுக்கும் ஆம் போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அடுத்து விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு நீங்கள் உட்பட்டு வேறு கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்னா அந்த கிராமத்தோட பேரை எழுதிட்டு ஆமா இல்லையா அப்படின்றத எழுதுங்கப்பா. அதே மாதிரி இது ஊராட்சி எல்லையில் இருக்குதா இல்லை அருகில் உள்ள அடுத்த ஊராட்சியை சேர்ந்தவரா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கிராம ஊராட்சியோட பேரை எழுதிட்டு ஆமா இல்லையா. இது வந்து நீங்கள் எந்த பால்வாடியை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பால்வாடியை பொறுத்து தான் இந்த வந்து இந்த 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 கொடுத்துருக்க இந்த ஊரகமும் அந்த மேலே கொடுத்துருக்காங்க நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அதுவும் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து உங்களோட விண்ணப்பதாரரோட திருமண நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் திருமணமானவரா இல்லை திருமணம் ஆகாதவரா அது என்னமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருமணமானவங்களா அப்படின்னா ஆம்னு போடுங்க. இல்லைன்னா இல்லைன்றதை அதில் எழுதிடுங்க. அடுத்து கணவனால் கைவிடப்பட்டவரா, அதாவது கணவர் இருந்தும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதுக்குரிய அதை வந்து ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இது வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிறது எப்படி அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து மாற்றுத்திறனாளி குழந்தை உடைய பெண்ணா நீங்கள் அப்படின்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணா, குடும்ப தலைவியாக இருக்காங்க, அதாவது ஹஸ்பண்ட் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் இந்த பால்வாடி வேலைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அடுத்து விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் இருக்காங்களா அப்படின்றத கேட்குறாங்க. அதுவும் நீங்கள் ஆமா இல்லையான்னு பார்த்து போடுங்க. அடுத்து 2 குழந்தைகளுடைய 35 வயதுக்குட்பட்ட விதவையாக இருக்கீங்களா, அதாவது கணவனை இழந்தவங்களாக இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் முதல்ல முன்னுரிமை கொடுப்பாங்கப்பா. ஏன் இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதை உடனே எடுத்து இந்த 23ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியுமோ வாங்கி ஜெராக்ஸ் வைங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் இப்போ வைக்க முடியல, சரிங்க நான் இப்போ அப்ளை
அப்ளை பண்ணுறேன், ஆனால் இன்டர்வியூ வரும் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு அந்த காப்பி இருந்தால் போதும். அப்போ கூட நீங்கள் சொல்லலாம், சார் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கால தாமதமாயிடுச்சு, ஆனால் நான் இப்போ வைக்கிறேன் அப்படின்னு. இந்த விதவையாக இருக்கவங்க, இந்த கணவனால் கைவிடப்பட்டவங்க, 2 குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புமா. தயவு செஞ்சு குடும்ப பெண்கள் நீங்கள் இதை நல்ல சிறந்த முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணும் இவங்களும் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அது ஆமாம் இல்லையான்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகலப்பா, எனக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஃபார்மு எல்லாமே ஃபில் பண்ணணும், சரிங்களா. திருமணம் ஆகாதவர் எனில் அப்படின்னா ஆமாம் எனக்கு திருமணம் ஆகலைன்னா ஆம் போடுங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா வந்து டேஷ் போட்டுருங்க. ஆதரவற்ற பெண் தாய் தந்தையோட இறப்பு சான்று வச்சுருந்தீங்கன்னா ஆம்னு போடுங்க. விண்ணப்பதார் மாற்றுத்திறனாளி, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய இதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து குள்ளத்தன்மை உடையவர் எனில் அதற்கான விவரம் சான்றிதழுடன் இணைக்கப்பட வேண்டும்னு போட்டிருக்காங்க. அடுத்து தொழுநோயிடமிருந்து குணமடைந்தவர் ஆம் எனில் அதன் விவரம் சதவீதம் சான்றிதழ் நகலுடன் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமிலவீச்சு பாதிக்கப்பட்டவர் ஆம் எனில் அதன் விவரமும் அதோட சதவீதமும் சான்றிதழ் நகலுடன் வந்து இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இடம்னா நீங்கள் எந்த தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்குறீங்களோ அந்த தாலுக்கு, இது வந்து மாவட்டம் போடக்கூடாது, தாலுக்கு தான் போடணும். நாள் வந்து என்னைக்கு டேட் சொல்கிறீங்களோ அந்த டேட்டில் போடுங்க. விண்ணப்பதாரோட கையொப்பம் உங்களோட சைனை வந்து இங்கே போட்டுருங்க, சரிங்களா. இதுதான் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கூடிய இதில் என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் வந்து நீங்கள் அதாவது பால்வாடி டீச்சருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், தேர்ச்சி பெற்ற அந்த 12th சர்டிஃபிகேட்டும் 12th டிசியும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட சைனை வந்து நீங்கள் போடணும், சரிங்களா, அந்த ஜெராக்ஸில். அடுத்து தமிழ் வந்து நீங்கள் சரளமாக பேசவும் எழுதவும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எந்த விதமான போக்குவரத்து செலவும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர் வந்து அறிவிப்பு நாளோட படி வந்து வயது 25லேருந்து 35 வயசுக்குள்ளே என்ன இருக்கணும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி வர்றாங்க பார்த்தீங்களா, முன்னுரிமை கொடுக்குறாங்கல்ல, இந்த விதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வயசு வரைக்கும் தளர்வு பண்ணியிருக்காங்க. 35னா அதோட 5 கூட்டு 40, சரிங்களா. மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வயசு வரைக்கும் அவங்க தளர்வு கொடுத்துருக்காங்க. 38 வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம்ப்பா. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தயவு செஞ்சு நல்ல முறையில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழை நீங்கள் வச்சுருங்க. வச்சா தான் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட்டை தான் பேசும். நம்ம பேசுனா ஒன்றும் பதில் ஒன்றும் இது பண்ணாது. பட் அந்த சர்டிஃபிகேட் தான் நம்மளுக்கு பேசி நமக்கு வேலையை வாங்கி தரும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வச்சுருங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சர்டிஃபிகேட்டு. அடுத்து பாருங்கள், ஆதரவற்ற பெண், கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண், மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி, விண்ணப்பதாரரின் 2 குழந்தைகளுடைய 35க்குட்பட்ட விதவை, குறைந்தது 2 பெண் குழந்தைகள். உங்களுக்கான சான்றிதழ் இருந்தாலும் அதையும் சைன் பண்ணி வைங்கய்யா. அடுத்து ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண்ணினில் தாய் தந்தை இறப்பு சான்று அதையும் வச்சுருங்க. இதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, 12th டிசி, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, இதில் எதாவது ஒன்று வைங்க. அடுத்து வந்து ஜாதி சான்றிதழ், இதை எல்லாமே சேர்த்து வச்சுருங்க. இதுக்கு கீழே எல்லாத்துக்கும் கீழே வந்து உங்களோட சைனை வந்து போட்டுருங்க. அடுத்து விண்ணப்பதாரர் குள்ளத்தன்மை உடையவர், தொழுநோயில் இருந்து குணமடைந்தவர், அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்னா அந்த சான்றிதழையும் சமர்ப்பிச்சிருங்க. நீங்கள் விண்ணப்பத்தை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவோ இல்லை வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த சிடிபிஓ அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைனில், அந்த அட்ரஸுக்கும் நீங்கள் அனுப்பி விட்டுட்டாலும் போயிடும். ஆனால் 23/4/2025 5:45 அதாவது 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களோட ஃபார்ம் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கணும். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து போய் கொடுக்கலாம். டைரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒப்புகை சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒப்புகை சீட்டில் வந்து அவங்க சீல் வச்சு கொடுக்குறாங்க, சரிங்களா. சீல் வச்சு கொடுக்குறாங்க. அதை வந்து எல்லோரும் ஃபார்மை வாங்கிட்டு
அந்த சீல் வச்சு கொடுக்குறத வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. நேற்று நான் போனேன், அப்படி தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ வந்து ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அதாவது இந்த கோர்ட்டுக்கு வெளியில் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஃபில் பண்ணதுனால இப்போ நான் மறுபடியும் ஃபில் பண்ணேன் ஒரு ஃபார்ம் வாங்கி. இந்த 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 ஓரத்தில் இந்த கோடு இருக்குது தெரியுங்களா, இந்த கோட்டுக்குள்ளே இந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக எல்லா விவரங்களையும் பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா வந்து யார்ட்டையாவது கேட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு கூட ஃபில் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. க்ளீனாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லைங்க எனக்கு முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த சிடிபிஓ அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி விட்டுருங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு அரசாங்க வேலை வேணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான். 7700 ஸ்டார்ட் ஆகுது சேலரி. 1-2 வருஷத்துக்குள்ளே என்ன வந்துடும், 10,000 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு 10 மணிக்கு நம்ம போனோன்னா 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம். சின்ன சின்ன குழந்தைங்க தான் இருக்கும், அதுக்கு அழகாக நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்துட்டு உங்களோட நோட்டு, அதாவது எடை நோட்டு 0 to 5 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களோடது பராமரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நோட்டுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து பராமரிக்கிறது தான் உங்களோட வேலை. அது மாதிரி ஸ்டாக்கு இருப்பு, அரிசி என்ன இருக்குது, பருப்பு என்ன இருக்குது, எண்ணெய் என்ன இருக்குது, உப்பு என்ன இருக்குது, அப்படி சுண்டல், பாசிப்பயிறு, அப்புறம் வந்து முட்டை, இதோட ஸ்டாக்ஸை வந்து உங்கள் கையில் தான் இருக்கும். அதை வந்து அளவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக பராமரித்து வச்சுக்கணும். அப்புறம் மாவு, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் நீங்கள் மாவு கொடுக்கணும். மாதமாக இருக்கிற அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கும் நீங்கள் வந்து மாவு கொடுக்கணும், சரிங்களா. இதுக்கெல்லாம் வந்து இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா செல்லுலே ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பெண்களுக்கு இந்த சத்து மாவுலாம் வழங்குறாங்க. அது மாதிரி குழந்தைகள் வந்து 2 வயதில் பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, இதெல்லாம் இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம்ப்பா. 2 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாரத்துக்கு 3 முட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா, தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப சத்தானது முட்டை, சரிங்க, நல்ல கால்சியம் சத்து இருக்குது, கொடுங்க. பால்வாடியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கான முட்டையை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 3 முட்டை கொடுப்பாங்க, சத்து மாவு கொடுப்பாங்க. அது நீங்கள் உருட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கும் மாவு கொடுப்பாங்க. அதாவது எந்தெந்த நாளில், அதாவது குழந்தைகள் பால்வாடி எப்போ வந்து திறப்பாங்க அப்படின்னா 10 மணிலேருந்து அடைக்கிறது வந்து 3 மணி வரைக்கும். அதாவது 7 நாட்கள் தான் பால்வாடி இயங்கும், திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும். சனிக்கிழமை ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சாப்பாடு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி முதல்வரோட காலை உணவு திட்டம்னு அறிமுகப்படுத்தினாங்க, அதில் எப்படி சாப்பாடு போட்டுறாங்க, அந்த மாதிரி தினமும் ஒரு சாதம் அப்படின்னு, தக்காளி சாதம், அப்புறம் வந்து புலாவு, அப்புறம் வந்து எலுமிச்சை சாதம், சாம்பார் சாதம், வெள்ளிக்கிழமெலாம் சாம்பார் சாதம் போடுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சாதம் வந்து போடுவாங்க. நான் வந்து இன்டர்வியூவில் வந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம், எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றத தனியாகவே ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். ஸோ ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ கேட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.